நீங்க யாருக்காக உங்க கட்சியை வந்து நீங்க பலப்படுத்துறீங்க? உங்களை ஒரு கட்சியாக அங்கீகாரப்படுத்தியது யார்? அப்படிங்கும்போது அந்த மக்களுக்காக, அந்த விவசாய மக்களுக்காக, அந்த விவசாயம் சார்ந்த பகுதிகளுக்காக கம்யூனிஸ்டுகள் கூட குரல் கொடுக்காம, வலுவான குரலை எழுப்பாம, ஏன்னா தேர்தல் நெருங்கும் போது நமக்கான சீட்டுகள் குறைத்துடுவாங்களோ, நமக்கான வேறெல்லாம் சொல்ல வேண்டாம், சீட்டுகள் நோட்டுகள் எல்லாத்தையுமே வச்சுக்கிங்க, இது எல்லாத்தையுமே குறைச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துல உங்களுடைய நலனை கருதி நீங்க இப்ப வாயடைத்து போயிருக்கிறது உண்மையாகவே விவசாயிகளுக்கும் உங்களை நம்பிய கூட்டத்திற்கும் நீங்க இழைக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகமா நான் பாக்குறேன். இது வந்து ஒரு துரோகம் தான், அது வேற ஒன்றும் வார்த்தையே கிடையாது. நீங்க என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல, நமக்கு சீட்டே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நாம மக்களுக்கான அரசியல் மக்களுக்காக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய போராட்டம் வெடித்திருக்கும். டெல்டா மாவட்டங்கள்ல கம்யூனிஸ்டுகள் இருந்து ஒரு போராட்டம் செய்தால் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அந்த பகுதியை சேர்ந்தவள் என்கிற முறையில எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு வாயடைத்து போயிட்டாங்களே அப்படிங்கிறது மனசு உண்மையாகவே கஷ்டப்படுது.